ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.10. கொஷின் பாருங்கள், என்ன கேட்குறேன். குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும்னு சொல்லிட்டு 4 கொஷின் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினு எங்கே வெட்டுதுன்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், இந்த ஒரு படம் கொடுத்துக்கிறாங்களா, இதில் P என்ற இடத்துல Q என்ற இடத்துல 2 புள்ளியில் வெட்டுது. அப்போ இது 2 புள்ளி. அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளைவரம் கொடுத்துக்கிறாங்களா, இந்த இடத்துல P என்ற புள்ளியில் ஒன்று வெட்டுதுங்களா, இந்த சைடு கோடு இருக்குது, அது எதுலையுமே வெட்டலை. இந்த வரைஞ்சிருக்கோம்ல, இந்த படத்தில் வெட்டுச்சுன்னா அது புள்ளி. அப்போ இதில் ஒரு புள்ளிக்கு வெட்டுது, இதில் 2 புள்ளி. அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துக்கிறாங்களா மூணாவதா. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குத்துக்கோடாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா Pயும் Q என்ற 2 புள்ளியில் வெட்டு. அப்போ ஃபஸ்ட்டும் 3 வந்து 2 புள்ளியில் வெட்டுது, ரெண்டாவது கொஷின் ஒரு புள்ளியில் வெட்டுது. அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் கூட பாருங்கள், இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துக்கிறாங்களா ஜிக்ஸாக் மாதிரி, அதில் P என்ற இடத்துல இங்கே ஒரு குத்துக்கோடில் இங்கே P என்ற ஒரு புள்ளி வெட்டுது. அப்போது இதுவும் ஒரு புள்ளியில் தான் வெட்டுது. அப்போது ஒன்றாவதும் மூணாவது 2 புள்ளி, ரெண்டாவதும் நாலாவது மட்டும் ஒரு புள்ளி. அப்போ ஒரு புள்ளி வெட்டுறது தான் சார்பினை குறிக்கும், 2 புள்ளி வெட்டுச்சுன்னா அது சார்பினை குறிக்காது. அதுதான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கனால இது வச்சு நம்ம அப்படியே ஆன்சர் எழுதலாம். பாருங்கள், படம் 1 மற்றும் 3, அதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகள் இருந்துச்சுங்களா, அதுதான் வரை படங்களில் ஒரு குத்துக்கோடு வரை படத்தை P மற்றும் Q ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இவை ஒரு சார்பினை குறிக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, படம் 2 மற்றும் 4 வரைபடங்களில் அதிகபட்சமாக ஒரேயொரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எடுத்துக்காட்டு 1.10 உங்களுக்கு முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?